ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்து ஏற்படாமல் இருக்கணும்னு தான் இந்த விஷயங்களை எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, விளக்கேற்றுவதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு செய்யப்படக்கூடிய விஷயம் விளக்கேற்றுறது தான். ஒரு வீடு மங்களகரமாக மாறுவதும் ஒரு வீடு இருளில் மூழ்கி இருக்கிறதும் அந்த விளக்கில் என்று சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் உண்மையாலுமே அதுதான் உண்மை. விளக்கில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ விளக்கில் எரியக்கூடிய அந்த ஒளி வீட்டில் பிரகாசத்தை உண்டாக்கும், அதோடு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே விளக்கு எரியாமல் இருந்தால் அந்த வீடு இருளையும் மகிழ்ச்சி குறைவாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட விளக்கேற்றுவதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில டீட்டெயில்களை சொல்ல போகிறேன். விளக்கு ஏற்றுவதில் நிறைய சூட்சமங்களும் ரகசியங்களும் இருக்குது. அந்த சூட்சமங்கள் ரகசியங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் கரெக்டாக விளக்கேற்றி செய்யணும் வீட்டில். அப்படி செய்யும்போது வீடு பாசிட்டிவாக மாறும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இந்த விளக்கேற்றுறதுலலாம் இவ்வளோ சம்பிரதாய சடங்கு இருக்கான்ட்டு. இருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே கண்டிப்பாக நம்ம வீடை நம்ம கண்ட்ரோலில் வைத்து கொள்ளலாம். வீடுன்னு இருந்தால் பிரச்சனை இருக்கும், அதே சமயம் சில சவால்களும் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாமல் போகிறதுக்கு தான் இந்த விளக்கில் இந்த மாதிரி சூட்சமங்கள்லாம் செய்யணும் என்பது சொல்லப்படுது. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் வீடு வீண் போகாது. தீப ஒளியில் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய வியக்கத்தக்க அறிவியல் சார்ந்த முக்கியமான உண்மைகளை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது என்ற பழமொழி பிரபலமாக இருக்குது. நம்ம வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி ஏன் விளக்கேற்றணும், அது விளக்கேற்றுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்கான விடையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றியுள்ள தேவையற்ற எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அவ்வாறு ஈர்க்கும்போது நம்ம சுற்றி நேர்மறையான சக்திகள் அதிகரிக்கும். நம்மளுடைய சுற்றுப்புறமோ அதனால் தெளிவாகவும் புத்துணர்ச்சியோடு காணப்படும். ஸோ 2 நாள் வீட்டில் விளக்கேற்றாமலே இருந்தாலே வீடே மயானம் போல் இருக்கும். எல்லோரும் சோர்வாக இருப்பாங்க. இதுதான் விளக்கேற்றுவதுடைய தத்துவம். இதே விளக்கேற்றி பாருங்கள், வீடே ஒரு மகிழ்ச்சியில் இருக்கும். அதோடு சோர்வாக இருக்கிறவங்க எல்லாமே சுறுசுறுப்பாக மாறிடுவோம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களில் மூலதாரமும் ஸ்வஸ்தி தினமும் இருக்கக்கூடியது நம்மளுக்கு இருக்குது. அந்த இருக்கக்கூடியதை நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் அது நம்ம உடலில் தூய்மை அடைகிறது. அதே போல் மணிபூரகம் அனகதம் என்ற 2 சக்கரங்கள் இருக்குது. அதுக்கு நெய் விளக்கு ஏற்றினீங்கன்னா தூய்மை அடைந்து நற்பலன்கள் அடையலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களில் இந்தந்த நெய் இந்தந்த எண்ணெய்க்கு இந்த மாதிரியான சக்தி ஏற்பட்டு அதில் நற்பலன்கள் அடைய முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்ம உடலில் சூரிய நாடி, சந்திர நாடி, சுகம்ன நாடி ஆகியவைகள் மிக முக்கியமானதாக கருதப்படுது. சூரிய நாடி நல்ல சக்தியை வெப்பத்தை தரும், சந்திர நாடி குளுமையை தருகிறது, சுகம்ன நாடி பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஆன்மீக பாதையை வகிக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு இன்னும் அதிகமாக நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்க நல்லெண்ணெய் விளக்கேற்ற சூரிய நாடி சுறுசுறுப்பு அடையோ, நெய் விளக்கேற்ற சுஸ்னம் நாடி தூண்டிவிட உதவோ. பொதுவாக நெய் தீபம் சகலவிதமான சுகங்களையும் நலன்களையும் அளிக்கிறது. அதே போல் திருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் வீட்டில் ஏற்றலாம். அதுவும் பொதுவாக மாலை உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் 6:30 மணிக்கு கருக்கல் ஆகக்கூடிய நேரத்தில் ஏற்றுவது தான் நல்லது. சூரியன் மறைந்ததும் சில விஷசக்திகள் சுற்றுச்சூழலில் பரவி வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பிருக்கு. விளக்கொளியில் முன்பு விஷசக்திகள் அடிபட்டு போகும். எனவே விளக்கேற்றும் போது அறிவியல் உண்மையாக இந்த மாதிரி நல்லது நடக்கிறதும் இருக்குது. அப்போ விளக்கேற்றுவது அறிவியல் ரீதியாகவும் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வருவதை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளுமே இருவரும் சோர்வடைய மாதிரி வீடு திரும்புகிறாங்க.
ஒரு தாய் அவர்கள் தாமதமாக வருவதற்கு காரணம் கேட்க, எங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ், இருவரும் கவுன்சிலிங் போய் வருகிறோம், டாக்டர் சிகிச்சையில் சரியாகிவிடும் என்று இருவரும் கூறினர். ஆயிரக்கணக்கில் மருத்துவரிடம் நிம்மதி தேடி அலையக்கூடிய அவர்களை தாய் நாளை டாக்டரிடம் செல்ல வேண்டாம், சீக்கிரம் வீட்டுக்கு வாருங்க என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் மாலை வீட்டுக்குள் நுழைய மூக்கை தொலைத்தது நல்ல நறுமணம். இருவரையுமே உடைமாற்றி பூஜை அறை வரும்படி தாய் கூறினார். அவர்களும் பூஜை அறை செல்ல மலர்களால் வாசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈர்த்திருக்கு. அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் அமர மாதிரி அந்த தாய் சொன்னாங்க. இருவரும் கண்மூடி அந்த வாசனையை அனுபவிக்கின்றனர். பின் கண் விழித்த போது கவுன்சிலிங்கில் கிடைக்காத அமைதி அந்த சூழல் வந்ததாக கூறினார். ஸோ இது ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். நமக்கு பாசிட்டிவ் வரணும்னா நம்ம இடம் தூய்மையாக இருந்து நல்ல நறுமணத்தோடு நல்ல பாசிட்டிவ் விளக்கு இருந்தாவே போதும். ஸோ இது அமெரிக்காவில் ஒரு நடந்த உண்மை சம்பவம். அதை உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அதே போல் மெழுகுவர்த்தி புகை ஏற்றினால் உடல்நல பாதிக்கும், ஆஸ்துமா மார்பு புற்றுநோய் ஏற்படலாம். அதே போல் மண்ணெண்ணெய் விளக்கு நல்லதல்ல. வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை விளக்கேற்றும்படி சொல்லுங்கள். அதுதான் அவங்களுடைய முகத்தை மிக பொலிவாக்கும். விளக்கேற்றிய வீடு வீண் போகாது. வீட்டில் விளக்கேற்றுவதால் வீட்டு மனிதர்களும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாமே இந்த டைம் ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக நான் சொன்னது மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக நாம் செய்துட்டு வந்தாவே நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இதோடு இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்காம இருப்பீங்க. ஸோ தயவு செய்து இதை தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் விளக்கேற்றும் போது தலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரித்து போட்டு விளக்கேற்றுவீங்க. தயவு செய்து அந்த மாதிரி விளக்கேற்றக்கூடாது. விளக்கேற்றும் போது அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. விளக்கேற்றும் போது கரெக்டாக நம்ம முடியை பின்னி முடியை உதிராமதாக விளக்கேற்றணும். அதே போல் ஈரத்தலையோடு விளக்கேற்றக்கூடாது. ஈரத்தலையோடு விளக்கேற்றினா அது நமக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விளக்கேற்றும் போது சண்டை போடுறது, கத்துறது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நேர்மையாக ஒரு பாசிட்டிவாக விளக்கேற்றணும். அப்படி ஏற்றினா தான் நம்ம ஏற்றக்கூடிய விளக்குக்கு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். அந்த அமெரிக்காவில் அந்த அம்மா பண்ணது அந்த மாதிரி தான். இது அங்கே மட்டும்தான் நடந்தது அப்படிங்கிறது இல்லை, எல்லா இடங்கள்லையுமே நடக்குது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதோடு இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த விளக்கேற்றும் போது நம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ விளக்கேற்றுங்க, நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? விளக்கேற்றுறது எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஏற்றி பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.